ஜென்மசனியில் இருப்பதனால் வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரம். மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படுவதற்கு விநாயகர் வழிபாடு. மறைமுகஸ்தானம் முகத்தில் உள்ள உறுப்பிலில் கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்திற்கு எதிரிகள் பலம் அதிகரித்துள்ளதனால் வாக்குவாதத்தில் போய் அரசு துறை அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருப்பதும். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். ஜென்மசனியில் இருப்பதனால் வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரம், அஜீரண கோளாறு மட்டும் பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படுவதற்கு விநாயகர் வழிபாடு, குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணியத்தில் இருக்கக்கூடிய 100வது பாடல் மிக மிக முக்கியமான அமைப்பு. கண்டிப்பாக முதுகுவலி, மறைமுகஸ்தானம், முகத்தில் உள்ள உறுப்பிலில் கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எதிரிகள் பலம் அதிகரித்துள்ளதனால் வாக்குவாதத்தில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை மீனத்திற்கு சித்திரை மாதம் முழுவதும் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சத்துருக்கள் திடீரென்று அணி கோர்த்து கொள்வார்கள். உங்களுக்கு திடீரென்று எல்லாமே புதுசாக தெரியக்கூடிய காலகட்டம். அரசு துறை அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருப்பதும். இந்த சித்திரை மாதம் முடிகின்ற வரையில் உங்களுடைய ஆர்வத்தையோ கோபத்தையோ காட்டாமல் பதுங்கிக் கொள்வது யோக பலத்தை ஏற்படுத்தும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உடற்பயிற்சி மட்டும் மறந்து விடாதீர்கள். வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். வார்த்தைகளில் அதீத கவனம். தேன் தடவிய வார்த்தை உங்களை மேன்மையடைய செய்யும். சத்துருக்களுடைய வீரியம் நாலா பக்கத்திலும் எதிரான விஷயத்தில் இருப்பதனால் எப்பொழுதும் நரசிம்மர் கவசம், அனுமன் கவசம் பாதுகாப்பதும், துர்க்கை கவசம் என்ற தெய்வ வழிபாடுகள் எல்லாம் உங்களை பாதுகாக்கக்கூடிய மந்திரங்களாக காணப்படும் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். காலையிலிருந்து ராத்திரி இரவு தூங்க போவதற்கு முன்பாக ஒரு 40 நிமிடம் கடுமையான உடற்பயிற்சி செய்வது மன ஆறுதல், பண ஆறுதல், தேக ஆறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு உத்தியோகம் நிமித்தமாக வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஒதுக்கி வைத்தாலும் ஒதுக்கி வைக்க முடியாத ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். அடக்கி வைத்தாலும் அடக்க முடியாமல் வெளியில் வரக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். ஆக மொத்தத்தில் சித்திரையில் வார்த்தைகளில் மட்டும் கவனம், குடும்பத்தில் அந்யோன்யத்தில் சிறிது கவனம், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற இடத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் வாக்குவாதமோ வார்த்தைகளில் அதீத கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அக்ஷய திருதியை அற்புதமான நாள். 19/4/2026 மதியம் 1:32 20/4/2026 11:11. நீங்கள் நகை வாங்குறீங்களோ வைரம் வாங்குறீங்களோ எனக்கு தெரியாது. கல் உப்பு
அரிசி பருப்பெல்லாம் முக்கியம். கோயிலுகளுக்கும் வாங்கி கொடுங்க, வீட்டுக்கும் வாங்கிக்கோங்க. அதே போல் இந்த வருஷத்தில் ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அக்னி நட்சத்திரம். 4/5/2026 28/5/2026 வரை. கண்டிப்பாக இந்த மாதம் அக்னி நட்சத்திரம்லாம் பார்க்காதீங்க. மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம், எலெக்ஷனில் இருக்கக்கூடிய மாதம். 23ஆம் தேதி தேர்தல் இருக்குது. எல்லாரும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. வெக்கேஷன் சொல்லிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அங்கெல்லாம் அலைஞ்சிட்டு அப்புறமா ஓட்டு போட்டுட்டு பிறகு எனக்கு தண்ணி வரல, அது வரல, இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னு. ஓட்டு என்பது உங்களுடைய ஜனநாயக கடமை. ஒரு விரல் கடமையை ஆற்றுவது என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த கட்சிக்கு போடுங்க, செல்வி இருக்கிற கட்சிக்கு தான் போடணும்னு அவசியம் கிடையாது. அதை சொல்கிறதுக்கு இது எனக்கு பிரச்சார மேடை இல்லை. அது பிரச்சார மேடையில் நான் பேசிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஓட்டு உங்களுக்கு யாருக்கு போட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் நோட்டாவில் போட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு போட்டு போடுங்க. இந்த வெயில் காலம் ரொம்ப கடுமையாக இருக்கும். குறிப்பாக காவலர்கள், தொழிலாளிகள், டிரைவர்கள், வெயிலில் பணியாற்றக்கூடிய எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு, மரமேலும் தொழிலாளிகள், விவசாயிகள், கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தண்ணி பாட்டில் மறக்காமல் வீட்டிலேருந்து கிளம்பிரிச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. இளநீர், மோர் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்காத அளவுக்கு பஞ்சாங்கத்தின்படி வெயில் அதிகமாக இருக்கும். சுருண்டு விழுற மாதிரி இருக்கும். ஹீட் ஸ்ட்ரோக்கால் அதிகம் பேர் இறக்கக்கூடிய காலகட்டமாக பஞ்சாங்க குறிப்புகள் காட்டுது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கரண்ட் எல்லாம் கூட நிறைய பிரச்சனை ஆகும் எலெக்ஷனுக்கு பிறகு. எலெக்ஷனுக்கு வரைக்கும் எப்படியாவது எல்லாமே சமாளிச்சிருவோம். எலெக்ஷன் பிறகு நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக பராப வருடத்தில் இருக்குது. அனுபவிச்சு தான் தீரணும். அதுக்கப்புறம் விலைவாசியெல்லாம் நிறைய ஏறும். விவசாயிகளுக்கு, விவசாய பொருள்களுக்கு கொண்டு செல்வதற்கெல்லாம் பெரிய கூலி கொடுக்க வேண்டியது இருக்கும். கை கட்டினது வாய் கட்டலையென்ற வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விலைவாசி உயர்வு தாறுமாறாக நீங்கள் நினைக்காத அளவுக்கு இருக்கும். ஏன்னா விவசாயிகளுக்கு ஒன்றும் கிடையாது. நடுவில் இருக்கக்கூடிய புரோக்கர், விற்பனையாளர்கள், வியாபாரிகளுக்கு கொடி கட்டி பறப்பார்கள், கபலீகரம் பண்ணுவார்கள். எல்லாமே விலைவாசி ஏறும். போர் நிறுத்தம் நடந்துச்சு, அது கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் விலைவாசி எப்பயுமே கண்ட்ரோல்லே இருக்காது. தங்க நகையெல்லாம் குறையும் சொன்னாங்கல்ல, ஏறிக்கினே போகும். அட்சய திருதிக்கு முன்னாடி கொஞ்சம் குறையும், அப்போ வாங்கிக்கோங்க. அட்சய திருதி முன்னோன்னு திருப்பி ஏறிடும். சூரியன் உச்சமாகிற மாதம். தலைவர்களுக்கு உயிருக்கு பிரச்சனைகள், தலைவர்கள் தவறான தப்பு எடுக்கிறது, அரசியலில் எதிர்பார்க்காத மாற்றங்கள் வருவது, அரசியலில் கூட்டாளிகள் மாறுவது, தேகாரக்கியத்தில் அரசியல் தலைவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவது, உயிருக்கு கண்டம் ஏற்படுவது, வட இந்தியாவில் நிலநடுக்கங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவது, நீர்நிலைகளில் பாதிப்பு ஏற்படுவது, வெயில் காலத்தில் மழை அடிப்பது, வெயில் காலத்தில் புயல் உருவாகிறது, கடலில் கப்பல்கள் பிரச்சனைகள் ஆகிறது, கப்பல்கள் விபத்துகள் ஏற்பட்டு நிறைய மனித உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது, ஆகாய மார்க்கத்தில் கண்டிப்பாக விமான விபத்துகள் காட்டப்படுவது, எல்லாமே தொந்தரவு நிறைய இருக்குது. கால்நடைகள் நிறைய தண்ணியால் நீர் கிடைக்காத இது பண்ணுறது, பறவை காய்ச்சல்கள் திடீரென்று ஏற்படுவது, பறவைகளுக்கு நீர் வைப்பதெல்லாம் ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்கள், அமாவாசைக்கு சோறு வைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த வெயில் காலத்தில் பறவைகளுக்கு நீர் வைங்க. வாயில்லா ஜீவராசிகளுக்கு நிறைய தண்ணி வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற நாயெல்லாம் கூட, டாகெல்லாம் கூட, பெட் அனிமல், பூனைக்கெல்லாம் நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க. அதே போல் புராதனமான கோயில்கள் எல்லாம் விபத்துகள் ஏற்படுவது, புராதனமான கோயில்களில் பிரச்சனைகள் ஏற்படுவது, திருவிழா விழா ஊர்வலத்திலெல்லாம் விபத்துக்கள் ஏற்படுவது, வெடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வெடி விபத்துக்கள் ஏற்படுவது, யானைகளை கொண்டு வந்து திருவிழா நடத்துகிற சமயத்தில் யானைகளுக்கு பிரச்சனை ஆகிறது, மதம் பிடிப்பது, காட்டு விலங்குகளால் ஆபத்து ஏற்படுவது, அதே போல் யானைகள் ட்ரெயின் மற்றும் விபத்துகளில் அடிபட்டு இறப்பது, நிறைய சாலை விபத்துகள்,
சாலையெல்லாம் தக்கன்னு கொதிக்கிறது, தார் உருகி ஓட்டுறதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் உஷ்ணத்தை தடுக்கக்கூடிய விதிமுறைகளை பயன்படுத்துவதெல்லாம் ரொம்ப முக்கியம். வெப்ப நோய் ஏற்படும், அம்மைகள் பரவக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும், தொற்று நோய் விபத்திலும், அதாவது வெயில் காலமாக இருந்தாலும் சளியால் தொந்தரவு வர்றது, சுவாசத்தில் கோளாறுகள் ஏற்படுவது, கர்நாடகாவில் கடுமையான காற்று சூறாவளி ஏற்படுவது, மலை பிரதேசங்கள் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் மலை சரிவுகள் ஏற்படுவது, அது ஒரு மாதிரி தொந்தரவாக இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுவதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லா லெவல்லையும் தொந்தரவு வருது. அதே போல் நிறைய பேர் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ தண்ணீர் பந்தங்களில் வைக்கிறது, மோர் வாங்கி கொடுப்பது, போக்குவரத்து காவல்துறையில் இருக்கவங்கெல்லாம், போக்குவரத்து ஊழியர்கள் காவல்துறையில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு உண்டான உதவிகளை செய்வது, அந்த பயணங்கள் சமயத்தில் அவசியம் இல்லாத பயணங்களை பார்த்துக்கிறது, பெண்களுக்கு சட்டங்களை கொண்டு வருவதற்கு உண்டான முன்மாதிரி உருவங்கம் முன்மாதிரி வடிவத்தை எல்லாம் செய்விப்பது 33%. ஸோ பெண்களுக்கு இந்த பராபருடம் ஆரம்பித்ததுலேருந்து நல்லது நடக்கும். பெண்களுக்கு சட்டத்திட்டம், பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கெல்லாம் தின்பார், பெண்களுக்கு ஒரு யோகத்தை ஆரம்பிக்கக்கூடிய சித்திரை மாதம். ஸோ அதனால் பெண்களுக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றம், பெண்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட கடன் அமைப்பு, பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கு பெரிய கடன், நிறைய தொழிலில் பெண்கள் இறங்கி வேலை செய்கிறதுக்கு தனியார் கடன், அரசாங்க கடன், கூட்டுறவு கடன் எல்லாமே ஏற்படும். அரசியலில் எல்லாமே என்னென்னவோ கணிச்சிருப்பாங்க, அந்த கணிப்பெல்லாம் இல்லாத புது மாற்றம் ஒன்று வரும். அதாவது எதிர்பார்க்காத எல்லாம் நடக்கும். உங்களுக்குன்னு தனியாக ஏப்ரல் 14ஆம் தேதி கண்டிப்பாக தனியாக தேர்தல் கணிப்புகளை கொடுக்குறாரு. ஏன்னா ஏப்ரல் 14 வரைக்கும் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கிறச்ச எந்த தேர்தல் கணிப்பு கொடுத்தாலும் யாருக்கு என்ன ஆகும்லாம் நமக்கு தெரியாது. நிறைய கெட்ட நேரம், விபத்துக்கள், பிரச்சனைகள், பெரிய சிக்கல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதனால் இதெல்லாம் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு படிப்படியாக நிறைய பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஈரானுக்கு இந்த போர் தொடுத்ததன் மூலியமாக மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஈரானுடைய தனித்தன்மை விளங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் ஈரான் தன்னுடைய நிலைமையை சீனா, கொரியா போன்ற நாடுகளுடன் சேர்ந்து வலிமைப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். அமெரிக்காவே அவர்களை வளர்த்து விட்டார்கள் என்று எல்லோரும் புலம்பக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவர்களுக்கு உலக மக்களுடைய இரக்கங்கள் ஏற்படும். ஸோ எல்லா லெவல்லையும் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் செய்த தவறுக்கு உலக மக்கள் முழுவதும் ஈரானுக்கு நிறைய உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டாலும் இந்த போர் நின்று விட்டதென்று, அந்த போரால் முடிந்து விட்டதெல்லாம் நினைக்காமல் இந்த போருடைய தாக்கங்கள், வீரியங்கள் எல்லாம் 2031 வரைக்கும் மக்களை படாத பாடுபடுத்தும். அதுக்கு குறிப்பாக விலைவாசிகளும் பெரிய அளவுக்கு சிக்கல்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் வேலை வாய்ப்புகளில் அதிகமான பாதிப்புகள் சித்திரை மாதத்திலிருந்து ஏற்படும். எனவே அடிமை தொழில், மற்றவங்களை நம்பி கை காந்தி நிற்கிறக்கூடிய வேலையில் இருக்கவங்கெல்லாம் சுயமாக எது வந்தாலும் எப்போயுமே நம்ம வேலையை விட்டு போக சொல்லுவாங்க. நம்ம அடுத்ததுக்கு ரெடியாக ஏதாவது இதை செய்யணும் அதை செய்யணும்னு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி வைத்துக்கொள்வது, மற்றவர்கள் பேரில், குடும்பத்தில் இருக்க மற்றவர்கள் பேரில் தொழிலெலாம் ஆரம்பித்து வைத்துக்கொள்வதெல்லாம் நல்லது தரும். யாரையும் நம்பிடாதீங்க, மோசம் போயிடாதீங்க. திடீர்னு மொத்தமாக 10,000 பேர், 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் கூட சித்திரையிலேருந்து உலகத்திலே வேலை வாய்ப்புகளுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதனால்தான் அதாவது வெயிலால் தொந்தரவு, மழையால் தொந்தரவு, பனியால் தொந்தரவு, குளிரால் தொந்தரவு, மலை சரிவுகளால் தொந்தரவு, இயற்கையால் தொந்தரவு, நிலநடுக்கங்களால் தொந்தரவு, மழை வெள்ளத்தால் பாதிப்பு, அதே போல் இந்த வேலை வாய்ப்புகள் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுவதை பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.